சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ணுகிறேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதம் டிவி நேயர்களே, இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு அருமையான சத்தியத்தை கற்றுக் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னல் இல்லாமல் ஓடுவதற்கு ஒரு வழிவகை தேவன் செய்யும்படியாக இந்த செய்தியை உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் பிசாசுகளை நாம் துரத்தி அதனை விரட்டி அதனாலேயே வாழ்க்கையில் நன்மைகளை அடைகிறோம் என்று நினைக்கிறவர்களாய் சிலர் இருக்கிறோம். அதனோடு கூட சில தேவ பிள்ளைகள் அறியாமல் மனிதர் மேல் சாபங்களை கூறுகிறவர்களாகவும் இருக்கின்றனர். இதில் விசேஷ விதமாக மனிதருக்கு சாபம் கொடுப்பதை நாம் நிறுத்தியாக வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சொன்னார், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பின்னே உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்றாலும் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் எப்படி செய்ய வேண்டும்? ஹையரார்கீஸ் ஆர் தேர். மேலாண்மையாய் இருப்பவைகள், அதிகாரத்திலும் வல்லமையிலும் கூடியவைகள் என்று இருக்கிறவைகளும் ஆகிய ஆவிக்குரிய உலகமும் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதாமத்திலே ஒரு சம்பவத்தை முதலாவது நான் எடுத்து உங்களுக்கு இதை குறித்து இன்றைக்கு விளக்கி சொல்ல போகிறேன். ஆதியாகமம் 22:14. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தாங்க முடியா கவலைகள் அல்லது பிரச்சனைகள் அல்லாவிட்டால் விடை தெரியா கேள்விகள் சூழும் போது கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆபிரகாமும் ஈசாக்கும் அழகாய் பலியிட போகும்போது ஈசாக்கு ஒரு கேள்வி கேட்கிறார். வேதத்தில் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாக ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றான். ஆபிரகாம் சொல்லுகிறார், தேவன் பார்த்து கொள்ளுவார். அவருக்குரிய தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை தேவன் பார்த்து கொள்ளுவார். இல்லைன்னா இன்னொரு தடவை இப்படி கூட சொல்லியிருக்கலாம், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். மானே, பயப்படாத. எவ்வளோ ஒரு பெரிய ஒரு சங்கடமான கேள்வி. இந்த ஈசாக்கை தான் பலியிடுவதற்கு ஆபிரகாம் போய்கொண்டிருக்கிறார். அவருக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? தேவன் தமது தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் மகனே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பின்பதாக உண்மையில் என்ன நடந்தது வேதாமத்தில் பாருங்கள். ஆதியாகமம் 22:13. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். முன்பதா இவர் என்ன சொன்னாரு? தேவன் தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். ஆனா அங்க இருந்த ஆட்டுக்குட்டியில் ஆட்டுக்கடாவே இருந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் மேல பாரத்தை சுமத்தி தேவனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று விட வேண்டிய சில காரியங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த எல்லைக்கு வரும்பொழுது நம்முடைய உள்ளம் கலங்காமல் தேவனுடைய பர்வதத்தில் இந்த ஆட்டுக்குட்டி பார்த்து கொள்ளப்படும், தேவனுடைய பர்வதத்தில் என்னுடைய இந்த பண தேவை சந்திக்கப்படுவது பார்த்து கொள்ளப்படும், பதில் சொல்ல முடியாத ஒரு இடம், ஒரு கேள்வி உங்கள் வாழ்க்கையில் எழும் பொழுது தேவனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று விட்டுவிடுங்கள். அதே வேளையில் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
உலகத்திலே பிசாசுகளை துரத்துகிறதற்கு அடுத்த காரியத்திலும் வல்லமையில் கூடிய பிசாசுகள் அப்படிப்பட்டவர்கள் இருக்கத்தான் செய்கின்றன. இயேசு ஒரு தடவை லேகியோன் என்னும் பெயருள்ள பிசாசுகள், ஒரு கூட்ட பிசாசுகள் ஒரு மனிதனுக்குள்ள இருந்து அவனை வாதித்துக் கொண்டிருக்கும் போது வெளியே போன்னு சொல்லி அவர் சொல்லி இருந்தார். சொன்ன உடனே அவைகள் என்ன சொல்லுகிறது வாசிக்கிறேன். மார்க் 5:7-8. இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்தாவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். ஆண்டவர் அவனை விடுவிக்க வர்றாரு. அசுத்தாவியே, அவனை விட்டு புறப்பட்டு போன்னு சொல்லி இருக்கிறாரு. சொன்ன உடனே அவன் என்ன சொல்றான்? இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை. அப்ப இயேசு தேவனுடைய குமாரன், ஆனாலும் தேவனுடைய பெயரை சொன்னால் கட்டுப்படுகிறார் இயேசு என்று அவன் புரிந்து கொண்டு வைத்திருக்கிறான். அவருடைய குமாரன் அல்லவா? தேவன் பேரில் உமக்கு ஆணை, எங்களை வேதனைப்படுத்தக்கூடாது, வெளியே போன்னு சொன்னீரு. அதே நேரத்தில் வேதனைப்படுத்த ஆரம்பிச்சிடக்கூடாது. காலம் வருவதற்கு முன்னே எங்களை ஏன் வேதனைப்படுத்த வேண்டும் என்று அர்த்தம் பட அவன் அந்த பிசாசுகள் இயேசுனிடத்திலே சொல்லி அந்த நேரத்தில் நின்றன. அப்பொழுது இயேசு அவைகள் போகும்படி சொன்ன பொழுது, பன்றிகளுக்குள்ளே புறப்பட்டு போகட்டுமா என்று சொல்லி கேட்டு அந்த பன்றி கூட்டம் ஒன்றுக்குள்ள போய்விட்டது. அந்த பன்றி கூட்டம் எல்லாம் போய் தண்ணீரில் விழுந்து மாண்டது. என்றால் கூட அந்த வகை அசுத்த ஆவிகள் என்ன சொல்லி தேவனுடைய குமாரனிடத்தில் சொல்லுகின்றன? தேவன் பேரில் உமக்கு ஆணை. இந்த அசுத்த ஆவிகளுக்கு ட்ராக்கெல்லாம் நல்லா தெரியுது. சில விவரமான இப்படிப்பட்ட பிசாசுகள் தன்னை துரத்தும் போது சில நேரம் நம்ம ஒரு வார்த்தை பயன்படுத்தலாம். வல்லமையிலும் பலத்திலும் கூடிய சில பொல்லாத பிசாசுகள் இருக்கும். அதை விரட்டும் போது என்ன சொல்லலாம்? அந்த வார்த்தையை உங்களுக்கு கற்று தருகிறேன் பாருங்கள். யூதா 1:9 பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். அப்ப வேதத்தில் என்ன எழுதியிருக்கு பாருங்க. பிசாசுடனே தர்க்கித்து மிகாவேல் பேசுறாரு. மிகாவேல் தூதன் யுத்தத்தில் வல்லவராக கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற பெரிய தூதன். அவருக்கு மேல இப்படிப்பட்ட தூதன் யாரும் இல்லை அப்படிங்கிற லெவலில் இருக்கிறவரை பார்த்து பிசாசு தர்க்கித்து பேசிட்டு இருக்கு. அப்ப இவர் தான் இப்போதைக்கு ஹயரார்கி. அந்த தேவ சமூகத்திலிருந்து விழுந்திருந்த அந்த தூதர்கள் பல்ல மேல மிகவும் கூடியவர்களாகவும், சில தங்கள் நீதி தங்களுடைய நற்தன்மையை இழக்காமலும் இருக்கக்கூடுமா இருக்கும். அதனால தூஷணமாய் குற்றப்படுத்த துணியல. தீய வார்த்தைகள் அந்த பிசாசுகள் மேல மிகாவேல் தூதனை யூஸ் பண்ணல. அப்ப என்ன சொன்னார் மிகாவேல்? வாசிக்கிறேன் பாருங்கள். கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. பாத்தீங்களா? கர்த்தருடைய பருவத்தில் பார்த்த கொள்ளப்படும் அப்படின்னு சொன்னது மாதிரி இன்னொன்னு சொல்லணும், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அப்பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே சில வல்லமையிலும் அதிகாரத்திலும் கூடியது போன்ற பிசாசுகள், அவைகள் உங்களுக்கு விரோதமாய் தர்க்கித்து போராடி கொண்டிருக்கிறது உண்டானால் கர்த்தர் கடிந்து கொள்வார். அவைகள் வாளை சுருட்டி கொண்டு அமைதியாய் புறப்பட்டு போய்விடும். நம்ம தூஷணமாக குற்றப்படுத்தக்கூடாது அவைகளை. இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் துரத்தலாம் பிசாசுகளை. ஆமாம்,
ஆனா ஒரு சில பிசாசுகள் வல்லமையில் அதிகாரத்திலும் அவைகள் கூடினதாய் இருக்கிறதுனால தான் சிலரை எதிர்க்குது. பிசாசு வரட்டும் போதும் எதிர்க்குது. அந்த எதிர்க்குது பார்த்தீங்களா, அது குறித்து நம்மகிட்ட தேவ வல்லமை குறைவாக இருக்கிறது என்றெல்லாம் எண்ணிட வேண்டியதில்லை. அவைகள் சில நீதியை காப்பாற்றி வருமாய் இருக்கலாம். ஆதி முதல் பிசாசு பாவம் செய்கிறான் என்றாலும் மிகாவேல் தூதனே கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராகன்னு சொல்லத்தக்க அளவிற்கு அவன்கிட்ட கொஞ்சம், அவன் பாவம் செஞ்சவனாக இருந்தாலும் கொலைபாதகனாக இருந்தாலும் ஒரு சில நீதியோ அல்லாவிட்டால் அவன் பலமுள்ளவனாக இருக்கவோ தக்க தன்மைகள் இருக்கு. அங்கே தூஷணமாக குற்றப்படுத்த துணியக்கூடாது. பிசாசே போ, நாசமா போ அப்படிலாம் தூஷணமா சில பிசாசை அப்பாலே போ அப்படி சொல்லலாம், பாதாளத்துக்கு போ சொல்லலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதே நேரத்தில் ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அப்போ கூடிய வல்லமையையும் அதிகாரமுடைய பிசாசுகள் போல இருக்கிறவர்கள் தெரிஞ்சா நீங்க இது யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு நல்லது. தேவனோடு அதிகமாக உலாவி நடந்து நிற்கும் பொழுது கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக சொல்றதுக்கு முன்பதாகவே கர்த்தருடைய நாமத்தினாலேயே நீங்கள் துரத்த அதிகாரம் பெற்றவர்களாய் மாறிவிடுவீர்கள். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் பொழுதே அவைகள் புறப்பட்டு போய்விடும். இந்த வகை பிசாசுகள்னு ஒரு வகை சொல்றாருல்ல, ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. சும்மா எல்லா பிசாசுகளும் ஓடுன்னு சொல்லலை. நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்னா ஜென்ரலான கேடர், அது எல்லாம் அல்ல. ஆண்டவர் சொன்னார்ல, இந்த வகை பிசாசுகள் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு விதத்தினால் புறப்பட்டு போகாது. தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது தேவன் கர்த்தர் கடிந்து கொள்வாராக, அதனை கர்த்தரத்தை கடிந்து கொள்வாராக சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக புறப்பட்டு போயிடும். அப்ப கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று பிசாசுகளை பார்த்து சொல்ல அறிந்து கொள்ளுங்கள். வேறொரு சம்பவத்தில் தாவீது என்ன செய்கிறார் என்று பாருங்கள். 2 சாமுவேல் 15:31. அப்சலோமோடே கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். தாவீதினுடைய ஒரு ஆலோசனைக்காரர் அகித்தோப்பேல். ஆனா அவர் தாவீதுக்கு விரோதமாக எழுந்த அப்சலோமுக்கு ஆலோசனைக்காரராக உடனே மாறி ஓடிட்டார். அதை தாவீது கேட்டப்போ அவருக்கு பகீர் என்றது. ஏனென்றால் தாவீதின் காலத்தில் அகித்தோப்பேல் சொல்ற ஆலோசனை தேவ வாக்கு போல அவருக்கு இருந்திருக்கிறது பாருங்கள். அதனால அதே மாதிரி இவன் தப்பான ஆலோசனையை சொல்லி நம்ம வாழ்க்கையை முழுசும் அழித்து போட்டு விடுவானே, தேவ சித்தத்துக்கு விரோதமாக நடந்துருவானே. தாவீதின் குமாரன் என்று இயேசு கிறிஸ்து வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தாவீதை அதற்கென நிலைப்படுத்த வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. தேவன் அதை செய்ய வேண்டும். என்றாலும் தாவீதின் மேல் தேவனுடைய கோபம் எழுந்தபடியினால் ஒரு குறிப்பிட்ட அளவு அப்சலோம் ஆடுவதற்கு இடம் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதே இதை பயன்படுத்தி அப்சலோம் தாவீதை கொல்ல திட்டமிடக்கூடாது. இது எவ்வளவு பெரிய பொல்லாப்பு! தன் தகப்பன் அவரை கொல்லலாமா? இந்த பூமிக்குள்ள நம்ம வர்றதுக்கு காரணமா இருந்தாரேன்னு அவன் நினைக்கல, பார்த்தீங்களா? அப்ப அப்படிப்பட்ட திட்டமிடுகிறதற்கு இந்த அகித்தோப்பேல் கூட அவர் அப்சலோம் கூட நிற்கிறார் தெரிஞ்ச உடனே தாவீது என்ன சொல்லுகிறார்? இதோ கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக. அப்ப ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். அப்சலோம் யார்? புள்ள. அப்சலோமுக்கு சாபம் கொடுக்க முடியுமா? முடியாது. சரி, இப்ப அகித்தோப்பேல் யார்? ஒரு ஆலோசனைக்காரன். அப்ப அந்த அகித்தோப்பேல் வந்து நாசமா போகட்டும் அப்படின்னு தாவீது சொல்லல. அங்க போகக்கூடாது. மனுஷரை நேர அடிச்சு தின்ற மிருகங்கள் போல நீங்க மாறிடக்கூடாது. மனுஷர் தேவ சாயல்ல இருக்கிறாங்க. இப்ப டெஸ்ட்ராய் பண்ணப்பட வேண்டியது என்ன? அகித்தோப்பேல் இல்லை, அகித்தோப்பேலுடைய ஆலோசனை. அவ்வளவுதான்.
அப்போ உடனே தாவீது என்ன சொல்றாரு? அக்கித்தோப்பேலுடைய ஆலோசனை நாசமாய் போவதுன்னு சொன்னாரா? இல்லை. இப்போ என்ன பிரச்சனைன்னா, இந்த சூழ்நிலை நேரத்தில் தாவீதின் மேலே தேவனுடைய கோபம் கொஞ்சம் இருந்ததுனால இந்த பிரச்சனைகள்லாம் நடக்குதுன்னு தாவீது அறிஞ்சிக்கிட்டார். அதனால தான் சீமையை தூசிச்ச உடனே என்ன சொன்னார்? கர்த்தர் அவர் என்னை தூசிக்க கட்டளையிட்டு இருக்கிறார் பாரு, அதான் தூசிக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னார் பார்த்தீங்களா? அப்போ இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் இறங்கி அப்படிப்பட்டதை சபிச்சா வேலை நடக்காது. நீங்கள் ஒரு சில தவறு செய்திருக்கிறீங்க, உங்களை தண்டிக்கும்படி மேலதிகாரிக்கே கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் அந்த தண்டனையை கொடுக்கறதோட விட்டுட்டு அதுக்கு மேலே உங்களையே அழிக்க புறப்படுறாருன்னா அவர் எல்லையில் சில வேண்டாத ஆலோசனை கொடுக்குறவங்க இருக்கிறாங்கல்ல. அப்போ அந்த ஆலோசனையை நீங்கள் அந்த நேரம் சபைக்கு இயேசுவின் நாமத்தினால் அபத்தமாக்க முடியாது. ஏன்? உங்கள் மேலே நியாய தண்டனையே இருக்கும்போது நீங்கள் என்ன செய்ய முடியும்? அப்போ அந்த நேரத்தில் தான் கர்த்தர் இந்த ஆலோசனையை அபத்தமாக்குவார். ஆண்டவரே, எனக்கு சுமை சுமத்தினீர், ஆனாலும் வெகுவா என்னை தண்டித்தும் சாவுக்கு என்னை ஒப்புக் கொடுக்கவில்லை என்று சொல்லி, ஆண்டவரே என் வாழ்க்கைக்கு ஜீவனத்துக்கு விரோதமாக ஒரு ஆலோசனை கொடுக்கறதுக்கு அக்கித்தோப்பேல் இருக்கான். அந்த அக்கித்தோப்பேலுடைய ஆலோசனையை கர்த்தர் பைத்தியமாக்கி விடுவாராக. கவர்மெண்ட் மாதிரி ஆக்கி போடணும், ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இதை சொல்லிவிட்டு அவர் என்ன செய்தார்? வேதத்தில் பாருங்க, அடுத்த வசனம் 32ஆம் வசனம், 2 சாமுவேல் 32. தாவீது மலையின் உச்சி மட்டும் வந்து அங்கே தேவனை பணிந்து கொண்ட போது இதோ அர்கியன் ஆகிய ஊசாய் அங்கு அவனுக்கு எதிர்பட்டார். அப்படின்னா என்ன செய்யறாரு? இப்ப இந்த ஒரு காரியத்தை கர்த்தர் அபத்தமாக்கி விடுவாராக, பைத்தியமாக்கி விடுவாராக அகித்தோப்பேலுடைய ஆலோசனை சொல்லிட்டு அவர் நின்றுகிட்டு இது எப்படி எப்படின்னு யோசிக்கல. இப்ப பாருங்க, உடனே அவர் என்ன செய்யறார்? தாவீது மலையின் உச்சி மட்டும் வந்து அங்கு தேவனை பணிந்து கொண்டார். அப்ப நீங்க தேவனை தொழுது கொள்ளவும் தேவனுக்கு துதிபாடவும் அவரை தேடவும் இருக்கிற காரியத்தில் குறையும் வைக்கக்கூடாது. அதில் இறங்குங்க. உங்களுக்கு ஆபத்து காலம் என்று ஒன்று நேரிடுகிற பொழுது நீங்க மனிதரை தேடி ஓடுறதை விட முதல்ல தேவனை தொழுது கொள்ளுங்க. முழங்கால் போடுங்க, தேவனை தொழுது கொள்ளுங்க, தேவனை பணிந்து கொள்ளுங்க. வணக்கத்திற்கு உரியவர் தேவன், வல்லமையில் பெரியவர். வணக்கத்திற்கு உரியவர் தேவன், வல்லமையில் பெரியவர். நீதியில் நியாயத்தில் பெருத்தவர், உத்தமர் அவர்தானே. நீதியில் நியாயத்தில் பெருத்தவர், உத்தமர் அவர்தானே. 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் தேவனை துதிபாடி மகிழ்கின்றனர், தொழுது கொள்கின்றனர். ஹல்லேலூயா. அப்படியானா நீங்க தேவனை பணிந்து கொள்ளுங்க. தேவனே, அறியாம என் வாழ்க்கையில செய்த தவறுகள் நிமித்தம் இந்த தண்டனை அனுபவித்தீரோ, சரி அனுமதித்தா கூட என் ஜீவனுக்கு விரோதமாக இவங்க எழும்புகிறாங்க. அப்படிப்பட்ட ஆலோசனைகளை கர்த்தர் பைத்தியமாக்கி விடுவார்கள், கர்த்தர் அதை அபத்தமாக்கி போடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை பணிந்து கொள்ளுங்கள். அடுத்து என்ன நடக்குது பாருங்க. பணிந்து கொண்ட உடனே யாரை வச்சு அந்த ஆலோசனையை 100% பைத்தியமாக்கணுமோ அந்த ஆளை கர்த்தர் அனுப்புறார். கரெக்டா? அது தாவீதினுடைய சிநேகிதன். அவர் கரெக்டா வர்றார். அடடா, தாவீது உமக்கு இப்படி ஆகி போச்சேன்னு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தலைமேல் புழுதியை போட்டுக்கிட்டு வர்றார். நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஊசாய், நீ நல்லா ஃப்ரெஷ்ஷாக என் கூட இருந்தால் எனக்கு பாரம். நேராக போய் அப்சலோம் கிட்டத்தில் போய் நின்று அக்கித்தோப்பேல் ஆலோசனை கொடுப்பார். அந்த நேரத்தில் நீர் எதிர் ஆலோசனை கொடுக்கணும். கர்த்தர் அவனுடைய ஆலோசனை அபத்தமாக்கி போடுவதற்கு, பைத்தியமாக்கி போடுவதற்கு அது கரெக்டாக இருக்கும். நீர் போகணுன்னு உடனே அவர் போய்விட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது என்ன நடந்தது? வேதத்தில் வாசிச்சு பாருங்க. 2 சாமுவேல் 15:37. அப்படியே தாவீதின் சிநேகிதனாகிய ஊசாய் எருசலேமுக்கு நகரத்திற்கு வந்தான், அப்சலோமும் எருசலேமுக்கு வந்தான். அப்சலோம் ஹெப்ரோன்ல போய் தன்னுடைய பிறந்த ஸ்தானமாகி அந்த இடத்துல போய் நான்
பொருத்தனை செலுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு தான் தாவீதை கேட்டுட்டு போய் அங்கே ராஜாவாயிட்டார் தானாகவே. எப்ரோனிலே அப்சலோம் ராஜாவான எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு சொல்லி தானே தன்னை ராஜாவாக வைத்து கொண்டார். அப்படி இருக்கிற அந்த ஒரு நேரத்தில் அங்கிருந்து எருசலேமுக்கு அப்சலோம் வர்றார். ஆனால் அதற்கு முன்பதாக இன்னொரு பாதம் அங்கு எருசலேமில் மிதிச்சிச்சு. அதுதான் ஊசாய். தாவீதுடைய சிநேகிதனுடைய கால் வந்துருச்சு. 37ஆம் வசனத்தில் பார்த்தீங்களா? அதுக்கு பிறகுதான் அப்சலோம் வர்றார். அப்போ ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, நீங்க மனம் திரும்பி வாழுகிற போது, தேவன் உங்களுக்கு தயை பாராட்டணும்னு நினைச்சிற போது, உங்களுக்கு உரிய நல்ல ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், உங்களுக்குரிய பாதுகாவல் கொடுக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். முன்னமே அவர்கள் நிற்பார்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆக, தேவனுடைய பிரதிநிதிகளாக வருகிறது போல தூதர்கள் அங்கு இறங்கி வந்து நிற்பார்கள். எரிகோ பட்டணத்தை வீழ்த்தும் போது பாருங்கள், யோசுவா அங்கு பார்க்கிறார். மிகவும் பெரியவராய் ஒருவர் நிற்கிறார். நீர் எங்களை சார்ந்தவரோ அல்லது எரிகோ மக்களை சார்ந்தவரோ என்றால் அவர் சொன்னார், சேனையின் அதிபதியா நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு தூதன். அப்ப அனுப்புவார். தேவன் வல்லமை உள்ள தூதர்களை அனுப்புவார். உங்களுக்கு விரோதமான, உங்கள் ஜீவனுக்கு விரோதமான எல்லா ஆலோசனையும் அபத்தமாக்குவதற்கு தேவன் அனுப்புவார். மகிமையாய் கிரியை செய்வார். அப்பொழுது உங்கள் உயிருக்கு, உங்கள் ஜீவனுக்கு, உங்கள் உடைமைக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு பாதுகாவல் உண்டாகும். உங்களுடைய தொழிலுக்கு பாதுகாவல் உண்டாகும். அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் சொல்ல பழகுங்க. நம்பர் 2, தேவன் பார்த்து கொள்வார்னு சொல்றது அது அதனுடைய அர்த்தம் தான். 2வது, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராகன்னு வல்லமையில் கூடிய பிசாசுகள் எதிர்த்து நிற்கும் போது சொல்லுங்க. நம்பர் 3, 3வது, கர்த்தர் இந்த தீய ஆலோசனைகளை பைத்தியமாக்கி போடுவாராக, அபத்தமாக்கி போடுவாராக என்று சொல்லுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்காக செயல்படுவார். உங்கள் கண்ணீரை துடைப்பார். தாவீதினுடைய ஜீவன் காப்பாற்றப்பட்டது, அவருடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. அப்சலோமா தாவீதா, பெரிய சண்டை, அதிலே தாவீது காப்பாற்றப்பட்டார். அடடா, தகப்பனுக்கும் மகனுக்குமே உயிருக்கு போராட்டம் அல்லது யுத்தம் என்கிற ஒரு நேரமா எவ்வளவு வேதனையானது. தேவன் தாவீதோடு இருந்தார், தாவீதை காத்துக்கொண்டார். உங்களையும் கூட தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்து இன்றைக்கு காத்துக்கொள்வார். இந்த 3 வார்த்தைகளை சொல்ல பழகுங்கள். எப்பொழுதும் பிசாசுகளை துரத்துங்கள். ஆனால் இந்த வகை பிசாசுகள் என்று இயேசு சொன்னாரே, அப்படிப்பட்ட பிசாசுகள் வரும்போது ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் இருங்க, பின்பு சொல்லுங்க, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. So at that time the Lord will rebuke that satanic power. The Lord will rebuke that demon and it will flee for its life. அது தன் ஜீவனுக்கு தேடி வாட்டமா வாடிப்போ. உங்களுடைய வாழ்க்கை மலரும். ஒரு ஜெபம் செய்யட்டுமா? ஜெபம் செய்வோம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, கர்த்தாவே, தேவரீர் தேவனுடைய பர்வத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று தாங்கோனா சுமையை பதிலளிக்க முடியா கேள்வியை எதிர்நோக்கி இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவதற்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்க ஒரு நேரம் தந்தீரே, உமக்கு நன்றி. உமது கரமே உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும், அருமையாய் அருமையாய் நடத்தும். கர்த்தரின் வலதுகரம் பராக்கம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் நீதியினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை கைதூக்கி விடுங்க. கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுடைய சஞ்சலத்தை மாற்றுங்க. கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடங்க. கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுடைய வியாகுலங்களை, பெருமூச்சை தங்கள் ஜீவனுக்காக உம்மை வேதனையின் பட்டு கூப்பிடுகிற கூக்குரலை கேட்டார்கள். ஆபத்து காலத்தில் கர்த்தர் உம்முடைய ஜெபத்தை
கேட்பாராக என்று எழுதியிருக்கிற போல இந்த அன்பு தேவனுடைய பிள்ளைகள், எனக்கு பிரியமானவர்களும் அன்பானவர்களுமாய் இருக்கிற இவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பாராக. சஞ்சலத்தை மாற்றுவீராக. உடைய பிள்ளைகளை கை தூக்கி எடுத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி மனத்தாழ்மையோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. உங்கள் ஜீவனுக்கு விரோதமான போராட்டமா, அதனை இன்றைக்கு கர்த்தர் மாற்றுகிறார். உங்களுக்கு எதிராய் நிற்கிற பிசாசுகள் அதிக தொந்தரவை கொடுத்து கொண்டு நிற்கின்றனவோ, இன்றைக்கு கர்த்தர் அதை கடிந்து கொண்டிருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் அழகாய் மாறும். கர்த்தர் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். நம்முடைய தேவன் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறதே. God bless you. God bless you.